வட்டி எடுக்காத, வட்டி எடுக்கிறது ஹராம், எடுக்க கூடாது அப்படின்னு சொன்னா இஸ்லாமிக் பேங்க்னு ஒன்றை திறந்து வச்சுக்கிறான். அதே கன்செப்ட இங்க அதே சப்ஜெக்ட் ஒன்றுதான். அங்க எடுத்தா வட்டி, இங்க எடுத்தா பேர் இன்ட்ரெஸ்ட். கேம கொடுத்து வச்சுக்கிறேன். அல்லாஹ் என்னத்தை இஸ்லாமிக் பட் யாராலும் கேட்டா இங்க போய்த்து வாகனம் எடுத்துக்கிறீங்களே, அவர் மௌலைக்கு விளக்கம். இஸ்லாமிக் பேங்க் அதை எப்படி நீங்க ஹராம் பண்ணுவீங்க? பாகிஸ்தான் உள்ள உலமாக்கள் ஹலால் கொடுத்துக்கிறாங்களாமே. அதே சப்ஜெக்ட், அதே வட்டி இஸ்லாமிக் பேங்க் வைத்து எடுக்கிறோம். நீங்க நினைக்கிறீங்களா அல்லாஹ்க்கு தெரியாது, அல்லாஹ் பார்க்காம இருக்கிறான், அல்லாஹ் கண்டுகொள்ளாம இருக்கிறான்? இதே கேமை தான் யூதர்களும் கொடுத்தான். என்ன செஞ்சாங்க தெரியுமா? அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்ட்ட அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கடற்கரை ஓரத்தில் இருந்து கொண்டு மீன் பிடிச்சு கொண்ட ஒரு சமுதாயம் இருந்தார்கள். அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவர்கள் அநியாயம் செய்ததனால அல்லாஹ் ஒரு ஹராத்தை போடுறான். சனிக்கிழமை நீங்க மீன் பிடிக்கப்படாது. சனிக்கிழமை மீன் பிடிக்கப்படாது மட்டுமல்ல, சனிக்கிழமை தான் மீன் பொங்கிச்சு. நம்ம எங்கட பாசையில சொல்றதா வட்டி எடுக்காத, ஆனா வட்டியை லேசா இஸ்லாமிக் வங்கின்னு தருவான். சனிக்கிழமை தான் மீன் பொங்குது. இவங்க என்ன கேம் ஒன்று கொடுத்தாலும் தெரியுமா? வெள்ளிக்கிழமை வலைய போட்டு சனிக்கிழமை மீனை அள்ளி ஞாயிற்றுக்கிழமை வெளியெடுத்தாங்க. வெள்ளிக்கிழமை வலைய போட்டு சனிக்கிழமை மீன் எல்லாம் வந்தோடனே எல்லாம் செட் பண்ணி வலைக்கு மீனெல்லாம் சனிக்கிழமை மாட்டும், ஞாயிற்றுக்கிழமை எடுத்தாங்க. தப்பா? அல்லாஹ் சனிக்கிழமை அல்லாட்ட பேசலாம், அல்ல நீ சனிக்கிழமை தானே மீன் பிடிக்க வானாண்டாய். நம்ம கொடுக்குற கேம் மாதிரி. அங்க வாகனம் எடுக்காத, அங்க பினான்ஸ்ல எடுக்காத ஹராம்டா, இவன் அந்த சிஸ்டத்தை அப்படியே என்னமோ ஒரு 10 பேப்பருக்கு சைனை வாங்கி நாங்க வாகனத்தை எடுத்துத்தான் உங்களுக்கு விற்கிறோம். ஒரு பூச்சா அதெல்லாம் படிக்கிறது இல்லை. வந்து எடுத்தோடனே அது மௌலைமார், அவங்க நிறைய மௌலைமார் சேர்ந்து தானே அதை செய்யறாங்க, அவங்களுக்கு தானே அந்த பாவம் எல்லாம் போகும். சின்னதுன்னு நினைச்சு வட்டியில் மூழ்கி இருக்கிறோம். நினைச்சு பாருங்க, இஸ்லாமிய வங்கிகளில் வாகனம் ஓடுகின்ற எத்தனை பேர் அல்லாஹ்வோடு போராடுகிறோம். வா அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், வா உன்னை வெற்றேன். கேட்டா இஸ்லாமிய வங்கி. அல்லாஹ் தஆலா என்ன செய்தான் தெரியுமா? தவறு செய்யறேன்றது, ஒருவன் தவறு செய்து யாரெல்லாம் நான் வட்டியில போய் விழுந்துட்டேன், என்ன மன்னிச்சிரு, அதை உணர்ந்து கொள்ளுகிறேன், அவனுக்கு மன்னிப்பு இருக்கிறது. நீ தவறேண்டு விளங்கி கொண்டு இஸ்லாமிய வங்கின்னு ஒன்றை உருவாக்கி கொண்டு அதுல உள்ள வட்டி சிஸ்டம் எல்லாம் எட் பண்ணி கொண்டு அல்லாஹ்வுக்கு ஏமாற்றம் செய்கிறாயே, அல்லாஹ் தஆலா சனிக்கிழமை பிடிச்சி யாழ்லா எனக்கு வேற வழி இல்லை, சாப்பிட வழி இல்லை, நான் சனிக்கிழமை மீனை பிடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருந்தா அல்லாஹ் மன்னிச்சிருப்பான். ஆனா இவன் கேம கொடுக்க பார்த்தான். அல்லாஹ் தஆலா வசனம் இறக்கிறான், ஃபலம்மா நஸூமா ذுக்கிரு பிஹி, அவர்களுக்கு சொல்லப்பட்டதை அவர்கள் மறந்து அநியாயம் செய்ததன் காரணமாக, கிரிமினல் வேலை செய்ததன் காரணமாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஃபலம்மா அதவ் அம்மா நஹு அன்ஹு, அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ததனால் குல்னா லஹும் கூனு கிரதத்தன் காஷிஈன், சனிக்கிழமை மீன் பிடிக்க வானம் என்று சொன்ன நேரம் வெள்ளிக்கிழமை வலைய போட்டு ஞாயிற்றுக்கிழமை மீன் எடுத்ததனால அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? அவர்களை இந்த உலகத்தில் இழிவடைந்த குரங்குகளாக அல்லாஹ் மாற்றினான். சும்மா குரங்கு முகம் மனுஷ பொடி அல்ல, மனுஷனை குரங்காக்கி விட்டான் அல்லாஹ். நம்மளுக்கு எல்லாம் எழுதாம நம்ம போடுற இந்த கூத்தெல்லாம் பார்த்துட்டு வட்டி எல்லாம் நீ எடுத்துட்டு வாகனத்துல பினான்ஸ்ல வச்சுட்டு நீ சுதியா சுத்தி கொண்டு யாராலும் கேள்வி கேட்டா அதுக்கு விளக்கம் சொல்லி கொண்டு 1000 கூத்த போட்டு கொண்டு இருக்கிற ஒன்ன அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான் என்றால் இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், மறுமை நாளையில் அல்லாஹ் கடுமையாக பிடிப்பான். சனிக்கிழமை மீன் பிடிக்க பசிக்கு தேவைக்கு மீன் பிடிக்க வானவனையே அல்லாஹ் குரங்கா மாத்தினான் என்றால் வட்டி என்பது மிக பெரும் பாவம். அதனோடு ஊறி இருக்கிற ஒன்ன அப்படியே அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவானா? சிறியதாக என்ன வேண்டாம்.
எனவே அன்புள்ள சகோதரர்களே, மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். எல்லா பாவங்களையும் எங்களுக்கு ஷைத்தான் சிறியதாக காட்டி 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 எங்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறான். எனவே சிறியதாக எண்ணாமல் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் தஆலா நுணுக்கமாக ஒவ்வொரு செகண்டும் கணக்கு பார்க்கிறான் என்பதை புரிந்து கொண்டு நாம் சாப்பிடுகின்ற நேரமும் குடிக்கின்ற நேரமும் பேசுகின்ற நேரமும் மிக கவனமாக அல்லாஹ் எம்மை பார்க்கிறான் என்பதை புரிந்து கொண்டு வாழுகின்ற காலமெல்லாம் அல்லாஹ்வை உண்மையாக நம்பிய மனிதர்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக.